தேர்ட் ரோமன் விடுபட்ட எழுத்துக்கள். விடுபட்ட எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விடுபட்ட எழுத்துக்கள்னால் ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையில் ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கும். அந்த இடத்துல சரியான எழுத்தை நம்ம எழுதணும். அதை தான் விடுபட்ட எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. விடுபட்ட எழுத்தில் ஃபஸ்ட்டு ஒன் புத்தகம். பு இத் த கா இம் புத்தகம். பூயித்தாகாயும் புத்தகம். பூயித்தாகாயும் புத்தகம். புத்தகத்துக்கு விடுபட்ட எழுத்து தா. புத்தகத்துக்கு விடுபட்ட எழுத்து தா. கவனிங்க, இங்கே பாருங்கள், பூ இருக்குது, இத்து இருக்குது, அடுத்து ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் காய் இருக்குது, இம் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, புத்தகத்துக்கு என்ன விடுபட்ட எழுத்து தா. அப்போ இந்த டேஸில் நம்ம என்னன்னு எழுதணும், தா ரைட் பண்ணணும். தா புத்தகம். பூ இத் தா கா இம் புத்தகம். பூ இத் தா கா இம் புத்தகம். செகண்ட் ஒன் நாக்கு. நா இக் கு நாக்கு. நாயிக்கு நாக்கு. நாயிக்கு நாக்கு. பாருங்க, இந்த படம் நாக்கு, நாய் இருக்குது, டேஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து கூ இருக்குது. இப்போ நாக்கு விடுபட்ட எழுத்து இக். இந்த டேஸில் நம்ம இக்குன்னு ரைட் பண்ணணும். இக் நாக்கு. நா இக் கு நாக்கு. நாயிக்கு நாக்கு. நாக்குக்கு விடுபட்ட எழுத்து இக். நாக்குக்கு விடுபட்ட எழுத்து இக். தேர்ட் ஒன் பூட்டு. பூ இட் டு பூட்டு. பூ இட்டு பூட்டு. பூட்டுக்கு விடுபட்ட எழுத்து இட். கவனிங்க, பூ இருக்குது, டேஸ் கொடுத்துருக்காங்க, டூ இருக்குது. பூட்டுக்கு என்ன விடுபட்ட எழுத்து இட். அப்போ இந்த டேஸில் என்ன மாதிரி என்ன ரைட் பண்ணோம், இட். பூட்டு. பூ இட் டு பூட்டு. பூ இட்டு பூட்டு. பூட்டுக்கு விடுபட்ட எழுத்து இட். பூட்டுக்கு விடுபட்ட எழுத்து இட். அடுத்து ஃபோர்த் ஒன் முட்டை. மு இட் டை முட்டை. மூ இட்டை முட்டை. மூ இட்டை முட்டை. முட்டைக்கு விடுபட்ட எழுத்து இட். முட்டைக்கு விடுபட்ட எழுத்து இட். கவனிங்க, முட்டை, மூ இருக்குது, டேஸ் கொடுத்துருக்காங்க, டை இருக்குது. நம்ம முட்டைக்கு என்ன விடுபட்ட எழுத்து பார்த்தோம், இட். அப்போ இந்த டேஸில் என்ன ரைட் பண்ணோம், இட்டுன்னு ரைட் பண்ணணும். இட் முட்டை. மு இட் டை முட்டை. மூ இட்டை முட்டை. முட்டைக்கு விடுபட்ட எழுத்து இட். முட்டைக்கு விடுபட்ட எழுத்து இட். அடுத்து ஃபிஃப்த் ஒன் கதவு. கா தா வு கதவு. காதாவு கதவு. கதவுக்கு விடுபட்ட எழுத்து தா. கவனிங்க, கா இருக்குது, அடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வு கொடுத்துருக்காங்க. கதவுக்கு என்ன விடுபட்ட எழுத்து பார்த்தோம், தா. இந்த டேஸில் நம்ம என்னன்னு ரைட் பண்ணோம், தா ரைட் பண்ணோம். கா தா வு கதவு. காதாவு கதவு. விடுபட்ட எழுத்துக்கள் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லித்தரேன்.
என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஒன் புத்தகம். பு இத் தா கா இம் புத்தகம். பு இத் தா கா இம் புத்தகம். புத்தகத்துக்கு விடுபட்ட எழுத்து தா. புத்தகத்துக்கு விடுபட்ட எழுத்து தா. செகண்ட் ஒன் நாக்கு. நா இக்கு நாக்கு. நாய்க்கு நாக்கு. நாக்குக்கு விடுபட்ட எழுத்து இக். நாக்குக்கு விடுபட்ட எழுத்து இக். தேர்ட் ஒன் பூட்டு. பூ இட்டு பூட்டு. பூ இட்டு பூட்டு. பூட்டுக்கு விடுபட்ட எழுத்து இட். பூட்டுக்கு விடுபட்ட எழுத்து இட். ஃபோர்த் ஒன் முட்டை. மு இட்டை முட்டை. மூ இட்டை முட்டை. முட்டைக்கு விடுபட்ட எழுத்து இட். முட்டைக்கு விடுபட்ட எழுத்து இட். ஃபிஃப்த் ஒன் கதவு. க த வு கதவு. கதவு கதவு. கதவுக்கு விடுபட்ட எழுத்து தா. கதவுக்கு விடுபட்ட எழுத்து தா. சரி குழந்தைகளே, நாம் இன்றைய வகுப்பில் திருப்புதல் எழுத்துப் பயிற்சியில் ஃபர்ஸ்ட் ரோமன் உயிர்மெய் எழுத்துக்கள் கி முதல் நீ வரிசையும், செகண்ட் ரோமன் படம் பார்த்த பெயர் எழுதுகவும், தேர்ட் ரோமன் விடுபட்ட எழுத்துக்களும், மொத்தம் 3 ரோமன் பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், இதை வீட்டில் படித்து பார்த்து நீட்டாக அழகாக எழுதுங்க. இனிய நன்றி குழந்தைகளே.